அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது சனி தோஷத்தை நீக்கும் உத்தாலகர் எல் பரிகாரம். உத்தாலக மகரிஷி அற்புதமான ஒரு ரிஷி. ஒரு மனிதனுடைய வலியை கஷ்டத்தை போக்கி அவங்க வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடியது தான் இவர். நிறைய பேருக்கு உத்தாலகர் யாருன்னே தெரியாது. இந்த உத்தாலக மகரிஷியினுடைய தன்மை என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட மகரிஷி எந்த இடத்துல இருக்கிறாராம் அப்படின்னா அரச மரத்தில் உள்ளே இருந்து தவம் பண்ணுறாராம். அதனால தான் அரச மரத்தை நீங்கள் சுற்றுறீங்க பார்த்தீங்களா, அந்த நீங்கள் குழந்தை பேருக்காக, திருமண பேருக்காக, சங்கடங்களுக்காக, பல விஷயங்களுக்காக அரச மரத்தை சுத்த சொல்லுவாங்க. அப்படி சுற்றும் போது உங்களுக்கு உடனுக்குடன் பலன் கிடைக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த உத்தாலக மகரிஷியின் அனுகிரகம். இந்த உத்தாலக மகரிஷி யார், அவருடைய தன்மை என்ன, சனி தோஷத்துக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த உத்தாலகர் வேறு யாரும் இல்லை, ஜேஷ்டாதேவியின் கணவர், சூரிய பகவானின் புத்திரன், சாயாதேவியின் மகன். உத்தாலக மகரிஷி தான் சாட்சாத் சனி ஈஸ்வர பகவான். சனி ஈஸ்வர பகவானை எல்லாரும் எப்படி எடுத்துக்கிறோம், கிரகத்தில் சம்பந்தப்பட்டவராக எடுத்துக்கிட்டு சனியினுடைய தார்க்கம் இருக்கிறவங்க மட்டுமே வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நபராக வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த உத்தாலகர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அரச மரத்தில் இருக்கிறார். அந்த இடத்துல வழிபாடு பண்ணும்போது அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய தன்மை. இப்போ சனியினால் பாதிக்கப்பட்டிருக்கோம். 7 சனி, கண்டக சனி, பாத சனி, ஜென்ம சனி, இப்படி பலப்பட்ட சனியினுடைய தார்க்கங்கள் இருக்குது. இந்த சனியினுடைய தார்க்கத்தில் மன உளைச்சல், மன நிம்மதி கெடுறது, எந்த ஒரு காரியத்தையும் தடையாக்கக்கூடியது, நிம்மதி இழக்கக்கூடியது, வாழ்க்கை ஏண்டான்னக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடிய தன்மை உள்ளது. அப்படிப்பட்ட சனியின் தோஷத்தை நீக்க வல்ல தன்மை தான் இந்த உத்தாலகர் வழிபாடு. இந்த உத்தாலகர் வழிபாடை, அதாவது எங்கே இந்த ஆலயம் இருக்குது, உத்தாலகர் எந்த இடத்துல இருக்காருன்னா நம்ம ஆலயத்தை தவிர்த்து இந்தியாவில் எங்கேயுமே உத்தாலகருக்கு ஆலயம் கிடையாது. நம்ம ஆலயத்தில் மட்டும்தான் உத்தாலகர் இருக்கார், அப்புறம் எங்கேயுமே கிடையாது. ஆனால் அரச மரத்தில் தவ நிலையில் இருக்கார், சூட்சும ரூபத்தில். அதனால் இப்போ சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க பயப்படுறதுக்கு வேலை கிடையாது, தைரியமாக இருங்க. காரணம் எதனால் அப்படின்னா உத்தாலகரின் அனுகிரகம் பெற்றுவிட்டால் அந்த தோஷத்திலிருந்து வெளியே வந்துடலாம். எள்ளு, கருப்பு எள்ளு சாதத்தை, பச்சரிசி சாதத்தை வடித்து கருப்பு எல்லை கொண்டு சாதத்தை தாளிச்சிக்கணும். அதாவது கருப்பு எள்ளு சாதம், அதாவது சாப்பிட்ற மாதிரி உள்ள மாதிரி சாதம் செஞ்சு அதை எடுத்துக்கிட்டு தொன்னைகள் எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய ஆலயங்களில் ஸ்தல விருட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா அரச மரம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாகங்களை வச்சுருப்பாங்க, விநாயகரை வச்சுருப்பாங்க, அம்பாலை வச்சுருப்பாங்க. அந்தந்த ஆலயத்தின் அந்தந்த நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஆலயத்தில் இருக்கக்கூடிய அரச மரம் தான் நம்மளுக்கு தேவை. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் இந்த நான் சொன்ன எள்ளு சாதத்தை கலரி எடுத்துக்கிட்டு, கருப்பு எள்ளு சாதத்தை கலரி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போங்க. போயிட்டு ஒரு தாம்பால தட்டு, பித்தளை தாம்பால தட்டில் மந்தார இலையை போட்டு அதன் மீது இந்த சாதத்தை கொட்டி அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வெற்றிலையை 4 பக்கமும் வைத்து அதற்கு மேலே அகல வைத்து நெய்யை ஊற்றி தீபம் போடணும். நெய்யை ஊற்றி தீபம் போட்டு அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயர் இருந்தார்னா அர்ச்சனை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்களே தேங்காய் உடைச்சி அந்த இடத்துல வச்சு வெத்தலை பாக்கை வைத்து, எப்போவுமே தாம்பூலம்ங்கிறது சுண்ணாம்போட சேர்த்து அதை வைத்து ஆத்மார்த்தமாக வேண்டி கையில் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. 18 முறை அந்த அரச மரத்தை வலம் வரணும். இப்போ ஒரு பிடி கருப்பு எள்ளை எடுத்துக்கோங்க. அரச மரத்தை ஒரு சுற்றுறீங்க என்னும்போது வரும்போது திருப்பி அந்த எல்லை அந்த இடத்துல தார வாருங்க. இதை மாதிரி 18 தடவை நீங்கள் சுற்றி 18 முறை எல்லை அந்த இடத்துல நீங்கள் போட்டு சாஷ்டாங்கமாக 18 தடவை விழணும். சாஷ்டாங்கமாக ஆணாக இருந்தாலும் பெண்மாக இருந்தாலும் 18 தடவை விழுந்து அந்த வழக்கு குளிர்ந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வைத்துட்டு அந்த அன்னத்தை எடுத்து தொன்னையில் வைத்து தானமாக தரணும். இப்படி யார் ஒருத்தர் செய்கிறார்களோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட கொடூரமான சனியினுடைய பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக மீண்டு வரலாம். இது தாந்திரிக முறை, சித்தர்கள் முறை. இதை செய்து வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய்ஷ்.